ஹலோ அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இதை நம்ம வந்து குட் யூஸ் பண்ணி எப்படி வந்து சென்டென்ஸ் வந்து பேசலாம் அப்படின்றத ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, நீங்கள் தினமும் அதிகம் தண்ணீர் குடிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு சஜஷன் மாதிரி சொல்கிறீங்க. இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இதை நீங்கள் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ குட் ட்ரிங்க் மோர் வாட்டர் எவ்ரிடே. யூ குட் ட்ரிங்க் மோர் வாட்டர் எவ்ரிடே. நீங்கள் தினமும் அதிகம் தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து, அவள் தனது ஆங்கிலத்தை மேம்படுத்த அதிகமாக வாசிக்கலாம் அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஷி குட் ரீட் மோர் டு இம்ப்ரூவ் ஹர் இங்கிலீஷ். ஷி குட் ரீட் மோர் டு இம்ப்ரூவ் ஹர் இங்கிலீஷ். அவங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவங்க வந்து நிறைய ரீட் பண்ணால் அவங்களுக்கு வந்து முடியும் அப்படின்ட்டு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சஜஷன் மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்னும் போது நம்ம இப்படி சொல்லலாம், ஷி குட் ரீட் மோர் டு இம்ப்ரூவ் ஹர் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வந்து, சமர்ப்பிப்பதற்கு முன் அவன் தரவுகளை சரிபார்க்கலாம். தரவுனா டேட்டா தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஹி குட் செக் த டேட்டா பிஃபோர் சப்மிட்டிங். ஹி குட் செக் த டேட்டா பிஃபோர் சப்மிட்டிங். இப்போது வந்து அவங்க சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டா ஒரு டைம் செக் பண்ணிவிடுங்க அப்படின்றது தான் வந்து ஒரு சஜஷன் மாதிரி நம்ம சொல்கிறோம். அதை தான் நம்ம இந்த மாதிரி குட் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. ஹி குட் செக் த டேட்டா பிஃபோர் சப்மிட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து, தரவுகளை பதிவு செய்ய அவர்கள் எக்ஸலை பயன்படுத்தலாம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே குட் யூஸ் எக்ஸல் டு ட்ராக் த டேட்டா. தே குட் யூஸ் எக்ஸல் டு ட்ராக் த டேட்டா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, நாம் கூட்டத்தை நாளைக்கு திட்டமிடலாம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வி குட் ஷெட்யூல் த மீட்டிங் ஃபார் டுமாரோ. வி குட் ஷெட்யூல் த மீட்டிங் ஃபார் டுமாரோ. இதை வந்து ஒரு சஜஷனாக சொல்கிறோம். இப்போது வந்து இன்றைக்கி வேணாம், நாளைக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு சஜஷனாக நம்ம வந்து சொல்கிறோம். அதனால தான் குட் நீங்கள் யூஸ் பண்ணி வி குட் ஷெட்யூல் த மீட்டிங் ஃபார் டுமாரோ. இந்த மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.